இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, bind the cast of and leads spirit, Father, mighty name of Jesus, we pray. And Mary intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. எங்கள் மேல ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரை, வாரும் தூய் ஆவியானவரை எங்களை வழிநடத்தும் ஐயா. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. திருப்பாடல் 144வது சங்கீர்த்தனத்தில் இருக்கிறோம். திருப்பாடல் 144ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவரு தாவீதுக்கு எப்படி அவர் சக்திப்படுத்தினார். அவர் ஒரு போரு கூட அவர் வாழ்க்கையில் அவர் தோல்வி அடைந்ததே, அவர் தோல்வியை சந்திச்சதே கிடையாது. அதோட ரகசியம் அப்படின்றது முதல் விஷயம், அவர் கடவுளுடைய திருவுளத்தை கடவுளுடைய திருவுளத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தான் அவரு அடுத்த படியை எடுத்து வைக்கிறாரு. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 30:8 வாசிக்கிறீங்களா? அப்போது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடரட்டுமா? நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு அவர், பின்தொடர், நீ வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதல்ல வந்து கடவுளுடைய வழி நடத்துதலை பெறுகின்றார். நேற்றுக்கு தியானித்தோம், எப்படி வழி நடத்துதல் பெறுவதுடைய முக்கியத்துவத்தை தியானித்தோம். ஆனா அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம், வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பெற்றதுக்கு அப்புறம் எந்த மனநிலை இருக்கு அப்படின்றதுமே நம்ம வாழ்க்கையில நம்ம பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்குமா அப்படின்ற ஒரு எந்த மனநிலையில இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. எந்த மனநிலையில இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம் கடவுள் கரத்திலிருந்து அப்படின்றது அதையும் பொறுத்து இருக்கு. இனி வரப்போற ஆசீர்வாதங்கள் அதை பொறுத்து இருக்கு. இதை எதை வச்சு அப்படி சொல்றேன் அப்படின்னா, திருப்பாடல் 144வது சங்கீர்த்தனம் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். திருப்பாடல் 144ல 3, 4 எடுத்து வாசிக்கிறீங்களா? 1ல இருந்து 4 வரைக்குமே வாசிக்கோங்க. அதுல அவரு கடவுள் என்ன சக்திப்படுத்தினார், கடவுளுக்கே எல்லா மகிமையும் கடவுளுக்கு சேர்ற விதத்துல வந்து அவர் பேசுவார். வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, மனிதரை நீ கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே 9வது வசனம் 10வது வசனம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, அவரோட அடியான் தாவீதுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறாரு, அவர் என்னை வந்து மீட்டு இருக்கிறாரு. ஒரு தோல்வியும் சந்திக்காத ஒரு நபர், ஆனா எனக்கு கடவுள் என்னை மீட்டு இருக்கிறாரு, கடவுள் எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறாரு, எல்லா சூழ்நிலை கடவுளுக்கே மகிமை வந்து அவரு சேர்க்கின்றார். நம்ம இப்போ எந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு என்ன சொன்னா, இந்த உலகத்துல ஒரு என்ன சொன்னா, நம்ம ஒரு மற்றவங்களை நம்மளை வந்து பாராட்டணும். இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்துல மற்றவங்களை நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் சாதனை ஒரு சாதனை எவ்வளவு சாதனைகள் செய்யறோம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து நடக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீ என்ன படிச்ச, என்ன இது என்ன எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற, எந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கிற, சுய விளம்பரம். நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளம்பரம் தான். அது எல்லாமே நம்ம வேலை செய்யற இடமா இருக்கலாம், அங்க கூட நம்மளே வந்து நம்ம இது செஞ்சிருக்கேன், நான் அது செஞ்சிருக்கேன், இது செஞ்சிருக்கேன், கம்பெனிக்கு நான் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினாதான் ஏதாவது வந்து வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த உலகமே போய்கிட்டு இருக்கு. ஆனா பிப்லியத்தை பொறுத்த வரைக்கும், ஆண்டவர் வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 2வது வசனம், மற்றவருடைய உதடுகள் நம்மளை வந்து பாராட்டட்டும். நீதிமொழிகள் 27:2 வாசிக்கிறீங்களா? உன்னுடைய அல்ல, மற்றவர்களுடைய வாய்
புகழட்டும். உன் நாவல்ல, வேறொருவர் நாவு போற்றட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தாவீத பல பேர் வந்து போற்றுவாங்க. 1 சாமுவேல் 18:7 எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீத பல பாடல்களோட சவுல் வந்து 1000 பேரை கொண்டு இருக்கான், தாவீது வந்து 10,000 பேரை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாவீத பாராட்டுவாங்க. ஆனா எல்லா பாராட்டியும் பெற்றுக்கொண்டு கடவுளையே அவர் பாராட்டுவார். 1 சாமுவேல் 18:7 வாசிக்கிறீங்களா? அப்பெண்கள் அப்படி ஆடிப் பாடுகையில் சவுல் 1000 பேரைக் கொன்றார், தாவீதோ 10,000 பேரைக் கொன்றார் என்று பாடினர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம இருக்கிற சமூகம் பல நேரத்தில் நம்ம வந்து நம்மளே பாராட்டிக்கிறோம். நான் இந்த மாதிரி செஞ்சேன், நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஆணவத்தின் அடையாளம் அப்படின்னு புரிந்து கொள்ள அழைக்கிறார். எல்லா புகழும் எல்லா பேரும் வந்து எல்லா பாராட்டும் வந்து கடவுளுக்கே சேரணும். எரேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 23, 24 எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா, ஞானி அவன் ஞானத்தை குறித்து அவனை பெருமை பாராட்டிக்க கூடாது. சக்தி இருக்கிறவர் அவரோட சக்தியை குறித்து பெருமை பாராட்டிக்க கூடாது. செல்வம் இருக்கா, செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டிக்க கூடாது. எதை குறித்து நம்ம பெருமை பாராட்டணும் அப்படின்னு எடுத்து வாசிச்சு பாருங்க. 23, 24 எதை குறித்து பெருமை பாராட்டணும் கூட போட்டிருக்கோம். அதுல வாசிக்கிறீங்களா? எரேமியா எரேமியா 9, 23, 24. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தம் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக, ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆமேன். Praise the Lord. வேற எந்த விஷயத்துல பெருமை பாராட்டணும்? வேற ஒரு விஷயத்துல ஒரே ஒரு விஷயம், கடவுள் இரக்கத்தை காட்டுறாரு. கடவுள் நம்மளை அன்பு செய்கின்றார். கடவுள் வந்து நம்மளை மீட்டு இருக்கின்றார். அவர் வந்து ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய இரக்கத்தை காட்டுறார் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நம்ம வந்து பெருமை பாராட்டணும். வேற எந்த விஷயத்திலையும் இல்லை. நெபுக்கட்நேசர் அரசர் காலகட்டத்துல ஒரு ஒரு கனவை பார்க்கிறாரு. யாருக்கும் இந்த கனவு என்னன்னு சொல்லி தர முடியல. அதோட விளக்கம் தர முடியல. அது கனவு என்னன்னே தெரியல. அந்த சூழ்நிலையில் நெபுக்கட்நேசர் அரசர் கிட்ட தானியலால இந்த கனவு என்ன அப்படின்றது கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த கனவோட அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் தானியல் வந்து நான் இதை சொன்னேன், எனக்கு இது தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லல. விண்ணக தந்தை தான் இந்த கடவுள் தான் இந்த இயேசு ஆண்டவர் வழியாக தான் நமக்கு இந்த ஒரு மறை உண்மைகளை வெளிப்படுத்த முடியும். தானியல் ரூல் 2வது அதிகாரம் 27, 28 வாசிக்கிறீங்களா? தானியேல் 2வது அதிகாரம் 27, 28. தானியேல் அரசருக்கு சொன்ன மறுமொழி. அரசர் கேட்கும் மறைபொருளே அரசருக்கு அறிவிக்க எந்த ஒரு ஞானியாலும் மாய வித்தைக்காரனாலும் மந்திரவாதியாலும் சோதிடனாலும் இயலாது. ஆனால் அரசரோ மறைபொருளை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப் போவதே நெகபத்நேசர் என்று உமக்கு தெரிவித்துள்ளார். நீ கண்ட கனவும் நீ படுத்திருந்த பொழுது உன் மனக்கண் முன்னே தோன்றிய காட்சிகளும் பின்வருமாறு. வாசிக்கவா பிரதர்? ஆமென். 30வது வசனத்தையும் வாசிங்கன்னா, எனக்கு இருக்கிற ஞானத்தினாலாம் கிடையாது, கடவுள் வெளிப்படுத்தினார். கடவுளுக்கே எல்லா மகிமையும் சேரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இருக்கிறார். இப்ப நம்மளே பெருமை பாராட்டிக்க கூடாதுன்றது நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல விஷயம். சில பேர் நம்ம பெருமை பாராட்டிக்க மாட்டோம். ஆனா நமக்கு என்ன சொல்லுவோம்னா, நம்ம மனித இதயம் அப்படின்றது ஒரு சூழ்ச்சி வாய்ந்த இதயம். நம்ம எரேமியால வாசிச்சிருக்கிறோம். அது நம்ம வந்து பெருமை பாராட்டுறது அப்படின்றது, நம்ம நேரடியா இந்த பெருமை பாராட்டுனா மற்றவங்க வந்து இவன் மாறு தட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. புரிஞ்சுக்குவாங்கன்றதுனால இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நேரடியா பண்ணலனாலும் வேற விதமா சில குறுக்கு வழிகள் நம்ம பயன்படுத்துறோம். அது என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். சரிங்களா?
முதல் விதம் அப்படின்ற முதல் படி அப்படின்றது ம், எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புலம்பல். ஆ, நான் வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு, தான தர்மங்கள்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கு வந்து நேரம் கிடைக்கிறதே இல்லை. இந்த போதனைகள்லாம் செஞ்சு, இந்த ஊழியம் செஞ்சு நான் வந்து ஆ, நமக்கு நேரமே இல்லை. அந்த விதத்துல நம்ம செய்யற நல்ல செயல்களை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு, நேரமே இல்லை. எனக்காக தனிமையா நேரம் செலுத்துறது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிக்குவாங்க. வேலையில வேலையில என்னோட பாஸ் வந்து எப்பவுமே என்னதான் வந்து எல்லாத்தையும் கேட்டு செய்யறாரு. ம், இருக்கிற கஷ்டமான பிரச்சனைகள்லாம் என்கிட்ட மட்டும் தான் அவர் வந்து கொண்டு போய் சொல்லுவாரு. அப்படின்னு நாசூக்கா வந்து அந்த பெருமை வந்து அவங்களே சேர்ற மாதிரி பேசுவாங்க. ம், நான் இது வந்து அப்படி அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து எப்படின்னா, இந்த ஒரு பிரசன்டேஷன் அவங்க நல்லா செய்வாங்க, ஒரு வேலையை நல்லா செய்வாங்க. நான் அந்த அளவுக்குலாம் நல்லாலாம் செய்ய மாட்டேன். மத்தவங்க வந்து இல்ல நீங்க நல்லா செய்றீங்க அப்படின்னு சொல்றதுக்காக இயேசு ஆண்டவர் வந்து இத வெளிவேடைக்காரர்களே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அஹ், அவங்க அந்த ஒரு விதமாக சிந்திப்பது, மற்றவர்கள் பாராட்டை விரும்புகின்றது கடவுளுக்கு வந்து பிடிக்காது. மத்தேயு 6வது அதிகாரம் 16ல இருந்து 18. மற்றவர்களோட இந்த பாராட்டை விரும்பி நம்ம வெவ்வேறு விதமாக நாசுக்கா அப்படி பேசி அவங்க பாராட்ட அஹ், பெறுவதற்காக பேசுறது எல்லாம் வந்து கடவுளுக்கு அருவருப்பான செயல்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 16ல இருந்து 18 வாசிக்கிறீங்களா? மேலும் மேலும் நீங்கள் மேலும் நோன்பு நீங்கள் இருக்கும்போது நோன்பு இருக்கும்போது வெளி வேடக்காரரைப் போல முகபாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவு ஆமென். உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நம்ம மறைவாக செய்யணும். பாராட்டு பெறுவதற்காக நம்ம பேசக்கூடாது. ஆண்டவருக்கு வந்து அது ஒரு அருவருப்பான செயல். இரண்டாவது விதம் எப்படி அப்படின்னா, நம்ம சொல்ற கதைகள், நான் பெட்டர், நான் வந்து மற்றவங்கள மேலானவன், ஞானம் நிறைந்தவர், நான் வந்து மற்றவங்கள நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, நான் அவங்க வயசுலாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து இவ்வளோ வளர்ந்துட்டேன், இவ்வளோ படிச்சுட்டேன், நான் இவ்வளோ செஞ்சுட்டேன், அந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். ஐயோ எனக்கு அது பெரிய தப்பு அதெல்லாம். சில கதைகள்லாம் வந்து சொல்லுவாங்க, மற்றவங்க செய்யற தவறு கதைகள் சொல்லுவாங்க. ஆ, அது வழியா நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. பரிசேயர், லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 11வது வசனத்துல, கடவுளே நான் நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, நான் வந்து மற்றவங்க பாவிகளைப் போல் நான் இல்ல அப்படின்ட்டு. ஐயோ சரிங்களா? இந்த காலகட்ட பிள்ளைங்க எல்லாம் இப்படி ரொம்ப மோசமா இருக்காங்க. நான் வந்து அந்த அந்த காலத்துல நான் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. லூக்கா நற்செய்தி 18:11 வாசிக்கிறீங்களா? பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாததைப் பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் வந்து ம், இப்போ மூன்றாவது விதம் எப்படி நம்ம வந்து நம்மளே பெருமை பாராட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல அந்த நபர்கிட்ட பேசும்போது நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் வந்து ஹெச்ஓடி, நான் வந்து இது சில சில என்ன சொன்னா அதிகாரங்கள், நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அவங்கள பத்தி முதல்ல அவங்க சொல்லி முடிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சே வந்து ஒரு தேவையற்ற பேச்சுன்ற மாதிரி தான். நான் அந்த அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இவர் இருக்காரு. ஒரு நல்ல பதவியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க பேர் பேர் சொல்றது, அவங்களே வந்து பாராட்டிக்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7, 8. இதற்கு எதிராக பவுல் பேசுவதை நீங்க பார்க்கலாம். நான் அந்த ஒரு எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் ஏன்னா நான் இந்த இதை படிச்சவங்களும் இந்த மாதிரி நபர்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க. என் கூட இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து
பெருமை பாராட்டிக்கிறது. என்னோட அப்பா அம்மாலாம் வந்து இந்த நிலையில இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிறது. ஆ, நாங்க இந்த இதுல இருந்து வரோம். நாங்க எங்க முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பெருமை பாராட்டிக்கிறது. இது வழியாக நம்ம கடவுளை விட்டு விலகி வருகின்றோம் அப்படின்னு நமக்கு தெரியல. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 வாசிக்கிறீங்களா? ஆனால் ஆனா எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் இந்த மாதிரி குப்பையாக கருதாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட வந்து முழுமையான ஒரு இணைப்புக்கு நம்மளால வர முடியாது. ஆழமான ஒரு உறவுக்கு வர முடியாது. இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு வந்து சொல்றதுக்காக கிடையாது. லூக்கா நற்செய்தி 14:33. எல்லாத்துக்கும் வந்து நான் ஒரு விஷயத்துக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் விட நான் வந்து இயேசு ஆண்டவரே எனக்கு மேலானவர் அப்படின்ட்டு ஒரு நம்ம முழுமையாக ஒரு கருதுகின்ற ஒரு நிலைக்கு வர ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். அப்பதான் இயேசு ஆண்டவரோட நெருக்கமாக நம்மளால வர முடியும். லூக்கா நற்செய்தி 11:33 வாசிக்கிறீங்களா? அப்படியே 14 தானே பிரதர்? 14வது அதிகாரம் 33வது வசனம். அப்படியே உங்களுள் தம் உடைமைகள் எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆமென். ஆமீன். நம்ம ஒன்றும் விட்டு விடுறது இல்லை. நம்ம உடைமைகள், நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நம்ம வந்து பல விஷயங்களை வச்சு நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு நம்ம வந்து கடவுளை விட்டு படிப்படியாக விலகி கொண்டு இருக்கின்றோம். இப்போ 4வது விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துல நம்மளே வந்து பெருமை பாராட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாராவது யாராவது வந்து அவங்க சில அனுபவங்களை அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உடனே யாராவது அவங்க சில கஷ்டங்கள் வழியா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, உடனே இது வந்து எனக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அந்த அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவங்கள பற்றி அப்படின்னு மாத்திக்குவாங்க. ம்? அவங்கள பத்தி அவங்கள பத்தி அவங்களால பேசாம இருக்க முடியாது. நான் அவங்க பேச்சு எப்பவுமே வந்து பேச்சு அதிகமா இருக்கும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 19வது வசனம். எங்க வந்து வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றதோ அங்க பாவத்துக்கு குறைவே இருக்காது. ம். நீதிமொழிகள் 10:19 வாசிக்கிறீங்களா? மட்டும் மிஞ்சிய பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். தம் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர். ஆமென். ஆமீன். நமக்கு பல பேர் இந்த விவேகம் இல்லைன்ற ஒரு அடையாளம் இதுதான். அவங்களால வந்து நாவை கட்டுப்படுத்தவே முடியாது. ம். பல நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுய பாராட்டு அப்படின்றது அது வந்து பாராட்டுற விதத்துல அவங்க பேசலனா கூட மத்தவங்கள பேச விட மாட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட சிந்தனை, அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க சாதிச்சிருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒரு அடையாளம். அது ஒரு அடையாளம். 4வது அடையாளம் அதுதான். 5வது அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அது வந்து இதுவும் நாசுக்கா இருக்கும். அது கூட கொஞ்சம் வெளிப்படையா தெரியும் நமக்கு. ஆனா இது கொஞ்சம் நாசுக்கா இருக்கும். எப்படின்னா, நான் வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிறேனா, 4 நாளா தூங்கல, ஃபுல்லா வேலையா இருந்துட்டேன். நான் கொஞ்சம் பாக்குறதுக்கு டயர்டா இருக்கேனா அப்படின்ற சில கேள்விகள் எழுப்பாங்க. இப்போ நான் பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் இன்னைக்கு கொடுத்த டாக் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பேசின விஷயம் எப்படி இருந்துச்சு? இப்போ நான் பேச போற விஷயம் அந்த அளவுக்கு பெருசான்னு தோணல எனக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியும் அந்த பேசுற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பாராட்டு பெறுவதற்காக அவங்களே வந்து தாழ்த்திக்கிற மாதிரி இருக்கும். உண்மையான அது ஒரு ஜெனுவனான ஒரு கேள்வியா இருக்காது.
யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்துல 44வது வசனம். மற்றவர்கள்ட்ட இருந்து அந்த ஒரு மகிமையை பெற நம்ம ஆசைப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி 5:44. அந்த மாதிரி நபர்கள் உண்மையான ஒரு ஆண்டவரோட உறவுக்கு வருவதற்கு அது தடையாக இருக்கும். ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்றது இந்த ஆணவம். ஆணவத்திலிருந்து வர்றது தான் மற்றவங்களை என்ன பாராட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. யோவான் நற்செய்தி 5:44 வாசிக்கிறீங்களா? கடவுள் கடவுள் ஒருவரே, அவர் அவர் தரும் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? ஆமென். ஆமென். இது வந்து நம்ம ஆன்மீகத்துல வந்து எப்படி இருக்கும்? சில பேர் வந்து ஆ, ஆ, நான் தான் பைபிள் வாசிக்கணும், நான் தான் பாடணும், நான் தான் வந்து இந்த இது எடுக்கணும், செஷன் எடுக்கணும், நான் தான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் அவங்களுக்குள்ள. அது ஆண்டவரை வந்து சுற்றி இருக்காது, கடவுளை சுற்றி இருக்காது, அவங்கள சுற்றி தான் நான் 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 அப்படின்றது. 6வது இப்போ இந்த பைபிள் இப்போ சும்மா வாசிக்கிறீங்க வசனம், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்காது. ஒரு 6வது நீங்க செய்யறது இப்போ எல்லாருமே தப்பா செய்யறீங்கன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு எடுத்துக்காட்டு, உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்காக, நான் செய்யறது எல்லாம் கடவுளுக்காகயா இல்லை எனக்காகயா அப்படின்னு புரிவதற்காக. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, இந்த தவறு எனக்குள்ள இருக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நான் உண்மையை சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்றது நினைச்சுக்கிட்டு, நான் எல்லாரும் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மற்றவர்களை குற்றம் சாட்டுவது. உண்மையை அன்பில் பேசணும். எபேசியர் 4:15 எடுத்து வாசிச்சீங்கன்னா, உண்மையை வந்து நீங்க அன்புல பேசுங்க. அங்க அன்பே இருக்காது. நான் வந்து யாராவது தப்பு சொன்னாங்கன்னா, தப்பா செய்யறாங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம். நம்ம மற்றவர்களை வளர வைப்பதுங்கிறது இல்ல. அன்பு அப்படின்னு மற்றவரை வளர வைக்கும். வளர வைக்கின்றது இல்ல. எனக்கு தெரியும், நான் சொல்றது நான் கரெக்டா சொல்லுவேன் அப்படின்றது ஒரு எண்ணம். அவங்களே வந்து உயர்த்துறதுக்காக தான். இதெல்லாம் வேற எதுக்காகவும் கிடையாது. எபேசியர் 4:15 வாசிக்கிறீங்களா? மாறாக மார்- ம். அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பில் பேசுகின்ற அது ஒரு கிருபை. நம்ம எல்லாருக்கும் வந்து இயற்கையா வர்றது கிடையாது. நம்ம சமூகத்துல அந்த மாதிரி பல பேர் நம்ம கிட்ட பேசுறது கிடையாது. அதை பார்த்து நம்ம இப்ப இந்த மாதிரி தவறா நம்ம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். 7வது ஒரு விதத்துல வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த பெருமை நமக்கே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பேசுற நேரத்துல அவங்க சில பேர் சில கஷ்டத்தை பத்தி அவங்க அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அது அது ஒரு பெரிய கஷ்டமா? என் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தை பத்தி பாருங்க அப்படின்ற விதத்துல யார் அதிகமா வந்து ஒரு பலி நான் வந்து எவ்வளவுதான் அன்பு செஞ்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யார் அதிகமா கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்படியும் அதுல ஒரு போட்டி. நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் ரொம்ப வந்து சோர்வா இருக்கிறேன் அப்படின்றதுல வந்து அதுல ஒரு போட்டி. அதுலயே ஒரு போட்டி மனப்பான்மை. இயேசு ஆண்டவர் சிலுவையை தூக்கும் போது எப்படி சொன்னார்? தன்னலம் நாடாமல் நம்ம வந்து சிலுவையை தூக்கணும். சிலுவையை தூக்கி அவரு பின்னாடி வரணும். அவர் நிழலில் நம்ம ஒவ்வொருத்தரையும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரோட நிழலில் நடக்கிறது பதிலா இந்த சிலுவையே வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி தான். மற்றவங்களுக்கு தெரியணும், மற்றவங்க என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க என்னை பார்த்து வந்து ஐயோ பாவம் அப்படின்னு வந்து சொல்லிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் சில பேருக்குள்ள, எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு சொல்ல, பல பேருக்குள்ள இருக்குது. இந்த துன்பத்தை கடவுள்கிட்ட கொடுக்கணும்ன்றதை விட மற்றவங்க பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்கு. மற்றவங்க வந்து இதை ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கணும். நம்ம எவ்வளவுக்கு வளருகின்றோமோ அவ்வளவுக்கு இன்னும் தாழ்ச்சி சில மற்றவங்க இந்த துன்பங்களை கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கின்றவர்களா நம்ம வளரணும். சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 17 - 20. நீங்க செய்கின்ற எல்லா செயல்களும் தாழ்ச்சியுடன் செய்யுங்க. வாசிக்கிறீங்களா? சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 17 - 20. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய்.
அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர். ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம்முகிறார். ஆமீன். பிரைஸ் தி மறை லார்ட். உண்மைகளை எளியோருக்கு தான் வெளிப்படுத்துவார். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம வளரும், இன்னும் தாழ்ச்சியில் நம்ம வளரணும். இந்த மூங்கில் மரம்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் வந்து கீழே தான் முதல்ல வளருமாமா. அந்த தாழ்ச்சி இல்லாதவர்கள் வளரும் போது அவங்க வந்து அழிவுக்கு ரொம்ப எளிதாக வந்துருவாங்க. ஹேரோது அரசர் திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 20 23 அவர் 3 செயலை செய்யறார். மக்கள் அவர் வந்து நீங்க ஒரு மனிதன் கடவுள், இது வந்து மனிதனோட ஒரு சத்தம் இல்ல, ஒரு கடவுளோட ஒரு சத்தம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாராட்ட கடவுளுக்கு கொடுக்கல. அதோட விளைவு என்ன வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 20 23. ஏரோது தீர் சீதோன் மக்கள் மீது கடும் சினம் கொண்டிருந்தான். அவர்கள் மனமொத்தவர்களாய் ஏரோதுவை காண வந்தார்கள். அவர்கள் அரண்மனை அந்தபுர அதிகாரியான பிளாஸ்துவின் நல்லெண்ணத்தை பெற அரசனோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். ஏனெனில் அரசனின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்துதான் அவர்கள் உணவுப் பொருட்களை பெற்று வந்தார்கள். குறித்த நாளில் ஏரோது அரச ஆடை அணிந்து மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு உரையாற்றினான். அப்போது மக்கள், இது மனித குரல் அல்ல, கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர். உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார். ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை, அவன் புழுத்து செத்தான். ஆமென். இந்த பாராட்டை கடவுளுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அபிப்பிராயம் கிடையாது. இது ஒரு சமூகத்தில் ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா நல்ல ஒரு செயல், இது நீங்க செஞ்சா வந்து நல்ல எல்லாரும் உங்களை பாராட்டுவான்றதுக்காக ஒரு செயல் கிடையாது. இந்த மகிமையை வந்து அவர் யாரோடையும் வந்து பங்கு போட்டுக்க மாட்டார். அவருக்குரியது எல்லாமே அவருக்கு கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் நீங்க உங்களுக்கு இருக்கிற அழகா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற திறமையாக இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து கடவுளுக்கே மகிமை சேரணும். நான் பல நேரத்தில் நம்மளே பார்த்து நம்மளே வந்து ஆணவப்பட்டுக்கிறோம். ஏசாயா 42 8வது வசனம், நானே ஆண்டவர், அவருடைய நாமம் அவரோட மகிமை யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டார். ஏசாயா 42 8 வாசிக்கிறீங்களா? நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சில பேர் அந்த புகழை கடவுளுக்கு செலுத்துவதற்கு பதிலாக அவங்க பெற்று இருக்கிறாங்க. அதனால பல வேதனைகளை அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா சீடர்கள் திருத்தூதர் பணிகள் 14வது அதிகாரத்துல 14 15 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதே 2 அதிகாரத்துக்கு அப்புறம் 12 14 எடுத்து போய் பாத்தீங்கன்னா, சீடர்களை பார்த்து அவங்க நல்ல அற்புதங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்கள கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடவுள் வந்து மனிதனாக வந்திருக்கிறார். அப்ப அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களே, நான் உங்களை மாதிரி மனுஷங்க தான், எல்லா மகிமையும் கடவுளுக்கே சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லா மகிமையும் கடவுளுக்கு கொடுக்குறாங்க. அதிசயங்கள், அற்புதங்கள் அற்புதமா செய்யறாங்க. திருத்தூதர் பணிகள் 14வது அதிகாரம் 14 15 வாசிக்கிறீங்களா? இதை கேள்விப்பட்ட திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தாமே. நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முக்கியமான ஒரு விஷயம், அது மிக முக்கியமான விஷயம்.
இப்போ வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 4:7 போட்டிருக்கும். நீ எதை நீ வந்து பெற்றுக்கொள்ளவில்லை, எல்லாமே நம்ம கடவுள்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம். நம்ம பெற்றிருக்கிறோம்னா நம்ம அதை பத்தி நம்ம வந்து பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாமே அவர் தாளந்துகள், நம்ம நேரம், நம்ம வாய்ப்புகள், நம்ம சிந்திக்கக்கூடிய திறன் எல்லாமே வந்து அவர்கிட்ட தான் பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் அவர் என்ன சொல்றாரு, ஜான் த பேப்டிஸ்ட், அவர் வந்து பெரிதாகணும், நம்ம வந்து குறையணும். அப்போ வந்து அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம். அந்த பெருமையை தேடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு என்ன இன்னும் பெருமை என்ன ஒன்று கிடைக்கலையே, என் ஆஃபீஸில் வந்து யாரும் என்ன பெருமை பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து அது ஒரு விதமான அது ஒரு கட்டு, அது ஒரு அசுத்த ஆவியின் கட்டு அது. கடவுளுக்கே எல்லா மகிமையும் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதனால வருகின்றது. திருத்தூதர் பணிகள் 14 திருப்பாடல்கள் 115 1வது வசனம், எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இல்லை, இந்த மகிமை உங்களுக்கே சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வரணும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், சிந்தித்து பாருங்க. நான் எந்த அளவுக்கு நான் நான் அப்படின்ற வார்த்தையை நீங்க உங்க பேச்சுல பயன்படுத்துறீங்க அப்படின்னு. ஒரு புத்தகத்துல 2வது விஷயம், உங்க புத்தகத்துல எழுதுங்க எவ்வளவுக்கு கடவுளை நன்றி, என்னென்ன விஷயங்களுக்கு கடவுளை நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு தனித்துவமா எடுத்து எழுதி அவரை மகிமை சேரு. மற்றவங்களுக்கு செய்யற நன்மையை வந்து எவ்வளவுக்கு பாராட்ட முடியும். உங்க வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு தான் நம்ம அதிகமா நம்ம பாராட்டுவது கிடையாது. வீட்டுல இருக்கிற நபர்களை வந்து அவங்க செய்யற சின்ன விஷயங்களா இருக்கலாம், பெரிய விஷயமா, அவங்கள பாராட்டு. இயேசுவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள்ல அது ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம முக்கியமா அடுத்தது, நம்ம பேசுவதில் தாமதமும் கேட்பதில் வந்து வேகமாக இருக்கும்போது அது ஒரு தாழ்ச்சியின் ஒரு அடையாளம். சரிங்களா? அடுத்து நம்ம அதான் நம்ம நம்ம திருத்தூதர் பணிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம், இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் என் பேச்சும் என் இதய சிந்தனையும் உங்களுக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு. வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 19:14. 19:14 இது மட்டும் வாசம் கேவா என்னும் இல்ல. திருத்தூதர் பணிகள் திருப்பாடல் 19:14. இந்த மாதிரி நம்ம சிந்தனை நமக்கு இருக்கு அப்படின்னா மாதாமாவை போல் நம்ம தாழ்ச்சியுடன் நம்ம பேசுகின்ற ஒரு நபராக மாறுவோம். திருப்பாடல் 19:14. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆமீன். ஆமீன். சில நேரத்தில் நமக்கு சோதனை வரும். நம்மளே பெருமை பாராட்டிக்க நம்ம துக்கத்தை வந்து எல்லார்டையும் சொல்லிக்கிறதுக்கு அந்த ஒரு சோதனை வரும். அமைதியா அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்ப நம்ம மற்றவங்க நம்மளை வந்து பாராட்டும் போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய அந்த கிருபையை நாடுவோம். உண்டாலும் குடித்தாலும் எல்லா மகிமைக்கு கடவுளுக்கும் மகிமைக்காக செய்கின்றவர்களாக மாறுவோம். மாதாமா அந்த மாதிரி செஞ்சாங்க. மாதாமாட்ட ஜெபிக்கும் போது அந்த கிருபையை அவங்க நமக்காக பெற்று தருவாங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுக்கு உடைக்கப்படுத்தும் bind and cast every unclean spirit of praising self glorification. Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் ஏதாவது கேள்வி இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord. செல்ஃப் பிராண்டிங் சொல்றாங்களா, அது இருந்தாதான் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும்னு. அப்ப அதையும் இதையும் எப்படி பண்றது? செல்ஃப் பிராண்டிங் அது நம்ம செய்ய செய்ய வந்து நம்ம இது நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்து அது அந்த ஒரு பிரச்சனை வரும். செல்ஃப் பிராண்டிங் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற கம்பெனியில் கூட அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இதான் எல்லாம் அதிகமாகவே செய்கிறாங்க. ஆனால் நான் என் வாழ்க்கையில் நான் வந்து கவனிச்ச ஒரு விஷயம் செல்ஃப் பிராண்டிங். சில பேர் வந்து இந்த டாப்பில் இருக்கிறவங்களோட வந்து நல்ல ஒரு நம்ம நெருக்கமாக போயிடுவாங்க. நெருக்கமாக போக போக அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதான் நீங்கள் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு சமாதானமே நிம்மதியே போயிடும். இந்த செல்ஃப் பிராண்டிங் செய்கிற நல்ல ஆழமாக செய்கிற நபர்கிட்ட பாருங்க, அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. எல்லா இடத்துலையும் இது செய்யணும்னு தான் தோணும். எல்லா விஷயத்துலையும் அது மாதிரி செய்வாங்க. காசுனாலையும் நம்ம இந்த செல்ஃப் பிராண்டிங்னாலையும் நம்மளே பெருமை பாராட்டிக்கிறது வழியாக நம்மளால வளர முடியும் அப்படின்ட்டு. ஆனால் நான் கவனிச்ச ஒரு விஷயம்,
அந்த வளர்ச்சி உடனடியே வராது. செல்ஃப் பிராண்டிங் செஞ்சவங்க நல்லா வளருவாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் அது வந்து எனக்கு அதை செய்யற ஒரு மனப்பான்மையும் இல்லை, நான் செஞ்சதும் கிடையாது கடவுள் கிருபையால. ஆனா இதை செய்யாது இருக்கும்போது நமக்கு மன நிம்மதி, ஒரு சமாதானம் இருக்கும். செஞ்சதுக்கு நமக்கு பலன் கிடைக்குதான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு கடவுள் வந்து அவருடைய அவருடைய உயர்த்துதலுக்காக நம்ம காத்து நிற்கும் போது, அந்த உயர்த்துதல் வரும்போது நமக்கு வந்து ஒரு மேலான ஒரு உயர்த்துதா இருக்கும். நமக்கு தெரியும் இதை நம்ம நம்ம இதனால கிடையாது அப்படின்ட்டு. ஆஹ் நீதிமொழிகள், நீதிமொழிகள்ல இணைச்சட்ட நூல் 28ல அவர் தான் வந்து ஒரு நபரை வந்து உயர்த்துகின்றார் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம செல்ஃப் பிராண்டிங் பண்ணி அவசியமே கிடையாது ஆக்சுவலா. சரிங்களா? ஓகே. ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆனால் நல்ல ஒரு கேள்விதான். இந்த இந்த காலகட்டத்தில் இந்த செல்ஃப் பிராண்டிங் தான் அதிகம். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த வளர்ச்சி அப்படின்றதுமே ஒரு நிலை. நீங்கள் சொல்றது இந்த செல்ஃப் பிராண்டிங் பண்ணாதான் நிலை வரும். ஒரு என்ன சொன்னேன், இந்த உலகத்தில் ஒரு நிலை. ஆனால் கடவுள் வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், பிப்ளிய எடுத்துக்காட்டுக்காக. இப்போ சவுல் செஞ்சது பல இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிராண்டிங் தான். சவுல் பல பேர் வந்து இந்த மாதிரி செல்ஃப் பிராண்டிங் பைபிளில் இருக்கு. இப்போ ஆனால் சில பேர்கிட்ட நெருக்கமாக போனோம்னா நமக்கு வந்து இந்த சில நிலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமாக போனோம்னா நமக்கு வளர்ச்சி ஈஸியாக வரும் அப்படின்றது. ஆனால் அது செஞ்சவங்க வளர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வரும். அது வந்து சாதாரணமான ஒரு வீழ்ச்சியாக இருக்காது. கடவுள் தர வளர்ச்சியில் வந்து நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். புரியுதுங்களா? இது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர், நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம் பிரதர். ஒரு ஃபாதர் வந்து சொல்ற, நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ மதத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ரட்சிப்பு என்பது என்ன? அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி அவங்க வெளியில போறாங்க? அப்போ அபிஷேகம் என்பது என்ன? அப்போ அவங்க திருப்பலியை நிறைவேற்றுறதுல என்ன இது இருக்கு? எனக்கு புரியல. நல்ல கேள்வி, நல்ல ரட்சிக்கப்படுதல் என்பது கேள்விகள். என்ன? ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன? இயேசு ஆண்டவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய அந்த ஞானஸ்தானம், நம்ம பேப்டிசம் வந்து பெறும்போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். சரிங்களா? அத ஓகே பிரதர். நிலையாக அவரோட கிருபையோட ஒத்துழைச்சு நம்ம கனிகளை பெற்று அவரு திருவுளத்தை நிறைவேற்றும் போது, அவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து, அவரு வழிநடத்தலுக்கு செவி சாய்த்து நம்ம ரட்சிக்கப்படுறோம். சரிங்களா? இது ஒரு ஓகே. ஆன்கோயிங் ப்ராசஸ். இது வந்து அன்றாட நாள் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம். இப்போ அவர் வந்து சொல்றது, சில பேர் வந்து பலவிதமான இப்போ ப்ராட்டஸ்டன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா ப்ராட்டஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே போதனைகள், பலவிதமான போதனைகள் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது. அது இப்போ இந்த ரட்சிக்கப்பட்டதுன்னு சொன்னாலே ஒரு சபையில போனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொரு சபையில போனா வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒன்றிப்பு கிடையாது. ஆவியானவர் ஆனா எப்பவுமே ஒரு ஒன்றிப்புல தான் செயல்படுவார். இஸ் ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? அவங்கள மாதிரி இருக்கிற அந்த அவ்வளோ பிரிவினைகள்ல இருக்கிறவங்களாம் ஆவியானவங்க செயல்படுறான்னு சொன்னீங்கன்னா, முழுமையா செயல்படுறான்னு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நம்பிக்கை வைக்கிறது. சரிங்களா? இல்ல, ஆவியானவர் வந்து ஒரே மாதிரி தான் செயல்படுவார். கரெக்ட். எல்லாருக்கும் கரெக்ட். வேற வேற மாதிரி செயல்படுவாரா? வேற செயல்பட மாட்டாரு. அதான் அப்ப சொல்ல வரேன். பைபிள் வசனங்கள் என்பது ஒண்ணுதானே? நம்ம புரிந்து கொள்வதுதான் வேற வேறயா? கரெக்ட். ஆனா சில விஷயங்கள் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் பல பல இடத்துல அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கறது உண்டு. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். மத்தேயுல 19வது அதிகாரத்துல ஒரு ஒரு விஷயம் இருக்கு. கடவுள் இயேசுவானவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட நான் கேட்டேன் இந்த கேள்வியை. சரிங்களா? யாரால ரட்சிக்கப்பட முடியும் அந்த மாதிரி அதெல்லாம் பேசிட்டு அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. 25வது வசனம், யாரால அப்ப மீட்கப்பட முடியும் அப்படின்னு கேட்பாரு. சரிங்களா? அதுல கீழே சில வசனங்கள் இருக்கும். கீழே சில அதுக்கு முன்னாடி இருக்கிற சில வசனங்களையும் இருக்கும். அது எங்க இருக்கு அது? இது மனிதரால் இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். இல்ல, அது 15 10ல இருந்து
10ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம். ம். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவன் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவர்களாய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். சிறு விண்ணரசை பிள்ளை பொருட்டு உம் என்ன செய்யறாங்க? அவங்க அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் எந்த நிலை? கொள்கின்றனர். எந்த நிலை? அவங்க வந்து திருமணம் இல்லாமல் குருத்துவர்களா வாழ்றாங்க. கரெக்டா? உம் உம் பல பேர் இந்த ப்ராட்டஸ்டன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, திருமணம் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? ஆமா. ம். அந்த திருமணம் ஆகாம ஊழியத்துக்கு மட்டும் அவங்க வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்றவங்க வந்து அதுல வந்து பெரும்பாலும் இல்லை. 99% 1% எங்கேயாவது இருக்கும். ஆனா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில மட்டும்தான் குருத்துவர்கள் ஆண்டவருக்காக முழுவதும் அவங்க வாழ்க்கையை வந்து கடவுளுக்காக அர்ப்பணிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி செயலாற்றுகின்றார்கள். ஆமா இது பிரதர், செயலாற்றுறாங்க. இப்போ ம், அவங்க வந்து இத்தனை வருஷம் படிக்கிறாங்க, ம், எல்லாமே முடிச்சிட்டு தான் அவங்க வந்து குருத்துவ நிலைக்கே போறாங்க. ம். இல்ல நான் இப்போதான் வந்து பைபிளை நிறைய வாசிச்சு நான் அறிஞ்சுக்கிட்டேன், நான் இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் அதை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு ஒரு குருவானவர் சொல்றாருன்னு சொன்னாக்கா, அப்ப இத்தனை நாள் இருந்த அந்த குருத்துவத்தினுடைய மேன்மை என்ன? அப்ப இவ்வளவு நாள் அவங்க பைபிள் படிச்சது, அவங்க சொன்னதெல்லாம் இப்போ என்ன? யூதாசு கூட வந்து இயேசுவாண்டவர் இவ்வளவு நாள் இருந்து அவரும் சில தவறெல்லாம் செஞ்சு அவரும் வந்து கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, இறந்துட்டாரு. கரெக்ட் தானே? ம். உம் பவுல் கூட இருந்தவங்களும் வந்து பல பேர் வந்து பவுல் கூட அதுக்கு கடைசி வரைக்கும் பயணம் செய்யல. கரெக்டா? உம் ம். ஆமாம் பிரதர். அப்ப பர்னபாஸ் இருந்தவங்களும் ஒரு சில பேர் போயிட்டாங்க. பேதுரு கூட இருந்து சில பேர் திருச்சி அது பிரிவினைகள் நிறைய பேர் வரும். அதுக்கு அப்போஸ்தலர் காலகட்டமும் சரி, இயேசுவாண்டவர் காலகட்டம் எல்லாரும் பல இடத்துல பிரிவினைகள் வரதான் செய்யும். ஆனா இயேசுவாண்டவர் சொன்னார், இயேசுவின் நாமத்துல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அதுக்கு எதிர்ப்பு நிக்காம எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலாக அங்க ஆவியானவரே அவங்களை எல்லாரையும் வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி வந்து கத்தோலிக்க திருச்சபையில இதுல இல்லைன்னா சஜித் பிரதர்லாம் வந்து இங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்திருக்க மாட்டார். இப்போ சில பேர் இப்போ நீங்க வந்து ஸ்காட் ஹேன் இந்த வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பல பேர் வந்து ப்ராட்டஸ்டன்ஸா இருந்து பைபிளை படிக்க நீங்க உண்மையா ஆழமா பிபிலியத்தை படிச்சீங்க அப்படின்னா, உண்மையா சொல்றேன், உண்மையா ஆழமா பிபிலியத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்துருவீங்க. வேற வழியே கிடையாது. சரிங்களா? அதுக்கு இன்னும் ஆழமா நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. சரிங்களா? இப்போ நீங்க இப்போ திருச்சபையை விட்டு வெளியில போனவங்கலாம் பல பேரும் வந்து திருமணம் ஆயிடுவாங்க, வேற பல விஷயங்கள் அவங்க செய்வாங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிபிலியத்திலிருந்து எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. சோ அதனால இல்ல அங்க அதை போய் நான் பார்த்து ரட்சிக்கப்பட்டுட்டு வெளியில போனேன்னு சொல்றாங்களே, அதனால கேக்குறேன் அது பிரதர். புரியுது. அது ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை வந்து குழப்புவாங்க. சரிங்களா? அதனால அதை பார்த்து வந்து ஏமாந்துடாதீங்க. அதை முழுமையா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா பேப்டிசம் ஆனதுனால ரட்சிக்கப்பட முடியாதுன்றது கிடையாது. அதோட ஒத்துழைக்கும் போது நம்ம ஆவியான ஒத்துழைக்கும் போது ஒரு விஷயங்கள் நம்ம செயல்கள், அதான் இயேசுவாண்டவர் சொல்லுவாங்க, நம்ம கனிகளை வைத்துதான் அவங்க வந்து கடவுளோட சீடர்களா நம்ம இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். அவங்க செயல்கள் வழியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இயேசுவே நன்றி. ஹalleluya. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Thank you. Thank you.